வெல்கம் டு ஜெம் சினி அப்டேட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட்ஸ் எடுத்து வந்திருக்கீங்கன்னா, இன்றைக்குமே நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட பையன் இருக்கார் பார்த்தீங்களா, சூர்யா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட டீசர் லான்ச் வந்து இன்றைக்கே 6 மணிக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து விஜய் சேதுபதி வருவார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் அனல் அரசு வருவார். அண்ட் அதோட ஹீரோ சூர்யா வர போகிறாரு. இவங்க எல்லாருமே இந்த டீசர் லான்ச்சுக்கு வராங்க. அண்ட் அவர் வேற ஒரு புதுசாக ஹீரோ என்ட்ரு ஆகும் போது நம்மளும் சின்னதாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அடுத்ததா நம்மளோட தளபதி விஜய் பற்றின அப்டேட் தான். ஸோ தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கோட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அது வந்து நடிச்சிட்டு இருக்கும் பொழுதே இப்போ வந்து அவர் கொஞ்சம் ரெஸ்ட்டில் நம்ம துபாயில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஷெடியூல் மட்டும் தான் அந்த படத்தில் இருக்கு. அந்த ஷெடியூலுக்கு முன்னாடி இப்போ ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் நடிக்கிற கோட் படத்தில் நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு சின்ன சீனில் கேமியோ பண்ணியிருக்காரு. இது எப்படா நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ வெர்ஷன் ஆஃப் விஜயகாந்த் வந்து அவங்க ரீக்ரியேட் பண்ணி அவரோட 1 மினிட் கேமியோ வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்டனோட பையன் இருக்கார் பார்த்தீங்களா, விஜய் பிரபாகரன், அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்மளோட அசோக் செல்வன் பற்றி தான். ஸோ அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா எனக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய டீசர்ஸ் அண்ட் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஹிட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ அந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வந்திருக்கு. இந்த படத்துக்கு U/A கொடுத்துருக்காங்க. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அசோக் செல்வன் ரீசெண்டாக நடித்த எல்லா படமே வந்து செம்ம ஹிட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த படமும் ஒரு பெரிய ஹிட் ஆகும்னே சொல்லலாம். அடுத்ததாக டிடிஎஃப் வாசன் பற்றின ஒரு அப்டேட் தான். டிடிஎஃப் வாசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு மஞ்சள் வீரன் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தா சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட செகண்ட் ஃபிலிம் வந்து டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த படத்துக்கு பேர் IPL. ஸோ இதை யார் டைரக்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெபியூட் டைரக்டர் கருணாகரன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பண்ணுறாரு. பட் மஞ்சள் வீரன் படம் சின்ன இஷ்யூஸால அப்படியே டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவரோட செகண்ட் படத்தில் இந்த படம் வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி டிடிஎஃப் வாசனே சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்மளோட விஜய் சேதுபதி பற்றின ஒரு அப்டேட் தான். ஸோ விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஜா அப்படிங்கிற ஒரு பெரிய ஹிட் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் சேதுபதி விடுதலை பற்றின ஒரு அப்டேட் சின்னதாக கொடுத்துருக்கானே சொல்லலாம். ஏன்னா விடுதலையில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஹீரோயின் இருக்காங்களா, விடுதலை பார்ட் 2ல மஞ்சு வாரியர் தான் அதில் அவங்களுக்கு ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு லவ் ட்ராக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2ல ரொம்ப அழகாக நம்ம வெற்றிமாறன் சார் வைப்பார்னு வேற சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்மளோட காஞ்சனா 4 பற்றின அப்டேட் தான். ஸோ காஞ்சனா 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் திருப்பி நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரே நடிக்கிறாரு, அவரே டைரக்ட் பண்ண போறாரு. அது எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லலாம். பட் இதில் என்ன அப்டேட் கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ஹீரோயினாக வந்து நம்மளோட பிடிச்ச மிர்னால் தாகூர் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ மிர்னால் தாகூர் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட்டாக நடித்த சீதாராமம் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் படம் சொல்லலாம். அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பி தமிழில் ஒரு என்ட்ரி தர போகிறாங்க அப்படிங்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்கேன். அதே மாதிரி தான் வந்து காஞ்சனா சீரியஸ் பார்க்குற ஃபேமிலி ஆடியன்ஸும் செம ஹாப்பியாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். இதே மாதிரி உங்களை நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் சந்திக்கிறேன். பாய்.